திமுக ஆட்சிக்கு வந்தாலே காற்றில் கூட பொய் கலந்து விடும் போல. திமுகவை பொறுத்தவரை பில்டப் செய்வது, பொய்க்கதைகளை பேசுவது, மக்களை ஏமாற்ற கலர் விளம்பரம் செய்வது, இதுதான் அவர்களின் அஜெண்டாவாகவே செயல்படுகிறது. அந்த வகையில் சமீபத்தில் நடந்த கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை கேட்டு தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி அளித்து விசாரணையை கண்காணிக்க 3 நபர் கொண்ட ஆணையத்தையும் அமைத்து உத்தரவிட்டது. இதை பற்றி திமுகவின் எம்பியும் வழக்கறிஞருமான வில்சன் சில விஷயங்களை சொல்றாரு, கேளுங்க. ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க. ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் அது தொடரும். அருணா ஜெகதீசன் அந்த ஒன் மேன் கமிஷன் அவங்க ஆணையம் தொடரும். அது ரத்தாகலை. இந்த ஒன் மேன் கமிஷன் அவங்க ஆணையம் தொடரும். அது ரத்தாகலை. வில்சன் சார், திமுக அமைத்த தனிநபர் ஆணையத்தை, அதாவது அருணா ஜெகதீசன் ஆணையத்தை டச் பண்ணலன்னு சொல்றீங்க. உண்மைதான், அது சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லாத ஒண்ணுன்னு அதை தொடாமலேயே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னு தெளிவா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனா பாருங்க, ஸ்டாலின் கிட்ட கைதட்டு வாங்கறதுக்காக உச்சநீதிமன்றம் அந்த தனிநபர் ஆணையம் தொடரும்னு சொன்னதா பச்சை போய் சொல்றீங்களே, ஏன், எதுக்கு? மக்களை ஏமாத்துற முயற்சியில நீங்க சொல்ற பொய்களை எல்லாம் திமுகவினர் மட்டும்தான் நம்பணும் வக்கீல் சார்.